செப்டம்பர் 10 2011 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தபடி முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் 2011 முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் 2011 தமிழ்நாடு மாநிலத்தில் கோ எண் .265 வருவாய் செப்டம்பர் 10 2011 தேதியிட்ட தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் சமூக பாதுகாப்பு மற்றும் நலன் திட்டம் 2006க்கு பதிலாக தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பாதுகாப்பிற்காக முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மூலம் கல்வி உதவித் தொகை, திருமண உதவித்தொகை, இயற்கை மரணம் நிதி, விபத்து மரணம் நிவாரணம், முதியோர் உதவித்தொகை போன்ற நலத்திட்டங்கள் வழங்கப்படுகிறது. இப்போது திருமண உதவித்தொகை பெற பதிவு பெற்ற உறுப்பினரை சார்ந்தவர்களின் திருமணத்திற்காக ஆண்களுக்கு ரூபாய் 8000 வழங்கப்படும், பெண்களுக்கு ரூபாய் 10,000 வழங்கப்படும். திருமண உதவித்தொகை பெற தேவையான ஆவணங்கள்: முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் திருமண உதவித்தொகை விண்ணப்பம், ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், திருமண அழைப்பிதழ், வங்கி கணக்கு புத்தகம் நகல், விஏஓ அலுவலர் சரிபார்ப்பு ஆவணம். முக்கியமாக பதிவு செய்யப்பட்ட அடையாள அட்டை, பெண்ணின் 18 வயது நிரம்பிய சான்று, எடுத்துக்காட்டாக வாக்காளர் அடையாள அட்டை, ஆணிற்கு 21 வயது நிரம்பிய சான்று, எடுத்துக்காட்டாக வாக்காளர் அடையாள அட்டை. திருமண உதவி கோருபவர் சட்டப்படியான திருமண வயதுடையவராய் இருத்தல் வேண்டும். பெண்கள் 18 வயதையும் ஆண்கள் 21 வயதையும் திருமண நாள் அன்று நிறைவு செய்திருத்தல் வேண்டும். திருமண உதவித்தொகை பெற தேவையான ஆவணங்கள் அனைத்தும் உங்கள் ஊரில் உள்ள விஏஓ அலுவலரின் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை சரிபார்ப்பு செய்த பின் விண்ணப்பத்துடன் விஏஓ அலுவலர் பரிந்துரை சேர்ந்து வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதன்பின் திருமண உதவித்தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தில் பிற நன்மைகள்: முக்கிய உறுப்பினரை சார்ந்திருக்கும் குடும்பத்தை சார்ந்திருக்கும் உறுப்பினராக கணக்கிடப்படுகிறது. விபத்து நிவாரணப் பிரிவில் முடங்கியவர் சேர்க்கப்பட்டு 50,000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இறுதிச் சடங்கு செலவு தொகையான 2500 ஐ பெற இறப்பு சான்றிதழ் தேவையில்லை, தொகை உடனடியாக செலுத்தப்படும். கல்வி உதவிக்காக நுண்கலை, ஆசிரியர் கல்வி மற்றும் செவிலியர் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. மற்ற திட்டத்தின் கீழ் கல்வி உதவி பெறப்பட்டாலும் இத்திட்டத்தின் கீழ் பெறலாம். விவசாயிகளின் மறைவுக்கு பிறகும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி தொடர். காசநோய், புற்றுநோய், HIV, எய்ட்ஸ் மற்றும் இதர நோய்களின் காரணமாக உழவர் உறுப்பினரின் தற்காலிக இயலாமையின் போது விவசாயி உறுப்பினரை வேலை செய்ய முடியாத நிலைக்கு ஆளாக்கும் போது பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு மாதந்தோறும் 1000 ஓய்வூதியம் வழங்கப்படும். நோய் குணமாகும். HIV யால் இறந்த முக்கிய உறுப்பினரின் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை 1000 வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஊரில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ அவர்களை சந்திக்கவும்.